நம் குழந்தைகளோ அல்லது நம் நண்பர்களோ நமக்கு உரிமை கொடுக்கிறார்கள். அதாவது ஒரு முறை நீங்கள் சொல்லி கேட்கவில்லை என்றாலும் 10 முறையாவது என்னை சொல்லிக் கொண்டே இருங்கள், நான் 10வது முறையாவது கேட்டு திருந்திவிட மாட்டேனா, ஆதலால் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று அவர்கள் கேட்கும் போது நமக்கு ரோல் வருகிறதா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியும். இதே மாதிரி நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, அடுத்தவங்க எங்கிட்ட நான் திருந்துற வரைக்கும் அவங்க திரும்ப திரும்ப எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பதிலாக நான் சொல்ல விரும்புறது, இப்ப நம்ம முக்கியமா எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம், ஆன்மீகத்துல நான் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்ணனை விரைவாக அடையணும், முழுமையான அன்புல நிறையணும். சோ இதுதான் நம்மளுடைய உள்நோக்கம், சரியா? இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்ப பிரின்சிபல் என்ன, லவ் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆல் அப்படின்னு சொல்றோம். அப்போ முழுமையாக எல்லோரையும் நான் சமமாக நேசிப்பது அப்படிங்கிற இந்த கேட்டகரியை வச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இப்ப பாக்குறேன். பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க 10 வாட்டி சொன்னா நான் கேட்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே அது என்ன அப்படின்னா 100% தே ஆர் இன்சின்சியர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்துருது. இல்ல இன்னும் தெளிவா பூபதி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கூட எடுத்துக்கலாம். இஃப் தே ஆர் சின்சியர்லி டேக்கிங் an effort and they are asking, அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்சின்சியர் அப்படிங்கிற அடிப்படையில வந்த பிறகும் அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வருது அப்படின்னா இது பக்கா தமசிக்கல போய் முடியுது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது, நாம அனைவரையும் நேசிப்பது உண்மை என்றால் அவர்களுடைய தமசிக்கை என்கரேஜ் பண்றதுக்கு நான் உடனடியா இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன், சரியா? அப்போ இந்த இடத்துல நான் உண்மையிலேயே நேசிப்பது உண்மை என்றால் அவன் தமசிக்கல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவன் கீழே விழுந்து அடிபட்டு மேல வர்றத நான் சந்தோஷமா வேடிக்கை பார்க்கணும். நானே புடிச்சு அவனை காப்பாத்திட்டே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அவன் அப்படியே தான் இருக்க போறான். அது அவனுக்கும் லோடு எனக்கும் லோடு. இது டோட்டலா எங்க 2 பேருடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக இருக்கிறது. ஏன்னா அவன் தமசிக்கல விழறதுக்கு நான் காரணமா இருக்கேன். நான் ஏன் இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்னா அவன் மேல் உள்ள பற்றுல விழுறதுக்கு காரணமா இருக்கேன். அவனை விழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது என் பற்றை காட்டுகிறது. இறைவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், என்ன காப்பாத்துறதே அவன் தான், அவனை பாத்துக்க மாட்டானா அப்படிங்கிற ஃபீல் எனக்கு இருந்ததுன்னா, எனக்கு எவ்வளவு ஈகோ இருந்தா திரும்ப 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 அவன் சொல்லிட்டான் அப்படின்ற ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு நானே போயிட்டு அவனை காப்பாத்தன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய ஈகோவை அதிகரிக்கின்றது. என்னுடைய கடமை என்ன, கண்டிப்பா ஒரு தடவை சொல்லிட்டோம், சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவனுக்கு இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்கு உண்டான கலைய என் கண்ணனுக்கு தெரியாதா? அதை எப்படி அவனை லாவகமா கொண்டு வரணும்னு அவனுக்கு தெரியாதா? அப்போ என் கடமை முடிஞ்சிருச்சுடாக்கன்னா உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், நீ பாத்துக்கூட அவன் பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டு போறது தானே கரெக்டே தவிர அதை விட்டுட்டு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது சரியா வராது என்பது என் கருத்து. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் இப்ப உனக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது ரைட்டா தான் இருக்குன்றதுக்கே நான் கேரண்டி சொல்ல முடியாது. நான் ஒன்னும் ஞானியா இல்லையே, நான் ஒன்னும் பெரிய கடவுள் இல்லையே. அப்ப நான் என் குழந்தைய இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா அது ரைட்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாமே. பட் நான் அன்புல சொல்றேன், அவ்வளவுதான். அன்புல சொல்றதுக்கு தப்பா சொல்றது கூட ரைட்ஸ் இருக்கு. அதான் அன்புல நான் 1 or 2 டைம் சொல்லிட்டேன், அதோட என் கடமை முடிஞ்சது. அதை விட்டுட்டு நான் சொல்றதுதான் ரைட்டுங்கிற ஃபீலிங்க தானே நமக்கு திருப்பி இன்சிஸ்ட் பண்ண வேண்டி வைக்குது. சோ ஈகோ இல்லாதவன் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். அவர்கள் நன்மையை கருதி, எது நன்மை எது தீமைன்னு எனக்கு தெரியாது, பின்ன அவர்கள் நன்மையை கருதி அப்படின்றதுக்கு அங்க அர்த்தம் இல்லாத வார்த்தையாக இருக்கின்றது. எல்லாத்தையும் விட அவர்களுக்கும் புத்தி இருக்கிறது, அவர்களுக்கும் அறிவு இருக்கிறது, அவர்களுக்கு எது நன்மை என்று அவர்கள் சிந்திக்கும் ஆற்றல் இறைவன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றான் எனும் போது அஸ் அ சஜஷனா, அஸ் அ ஒரு வெல்விஷரா நாம 1-2 தடவை சொல்றதுதான் நமக்கு கடமையாக இருக்க முடியுமே தவிர போர்ஸ் பண்ணுவது என்பது சரியாக இருக்காது என்பதே நான் ஃபீல் பண்றது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் கேட்டீங்க, நீங்க இத்தனை வருஷமா எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னா, இங்க நாம பேசிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சத்சங்கத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக்கை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஞானத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். இந்த கேஸை நீங்க அதோட இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன். இங்க நான் ஒரு வேலை டெய்லி வந்தவொடனே எல்லாரும் காலையில 6 மணிக்கு யாரெல்லாம் எந்திரிச்சீங்க, யாரெல்லாம் எந்திரிக்கல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா நாளைக்கு எந்திரிங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு இருந்தா நான் உங்களை ஃபோர்ஸ் பண்றேன்னு அர்த்தம். இல்ல என்னுடைய வீடியோஸை நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா கேட்கறீங்களா இல்லையா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணா நான் உங்களை திருப்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம்.
நம்ம இங்க பேசுறது ஞானதேவர் பேசிட்டு இருந்ததை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக உண்ட ஒரு முயற்சியை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது 10 வருஷமா பண்றோம், 20 வருஷமா பண்றோம். அதுக்கும் நீங்க ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்த ஒருத்தன் வந்து பண்ணல அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லி பண்ண வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தோட லிங்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். சரியா? இந்த ஒரு விஷயத்த அப்படியே தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஓரளவு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். therefore according to me எல்லாத்துக்குமே இறைவன் பாதை போட்டு வச்சிருக்கான். அந்தந்த பாதையில அதுவாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நம்ம யோசிச்சு பார்த்தேங்க அப்படின்னா நம்ம இங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சுரேஷுக்கு குறிப்பா ஆன்சர் சொல்லணும்னா, சுரேஷ் திரும்ப என்ன சொன்னாரு, எங்க அம்மா அந்த சின்ன வயசுலயே எனக்கு திரும்ப 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 வந்து என்ன பக்திய பூட்டி புகுட்டி இப்படி வந்ததுனால தானே நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இறைவனுடைய நோக்கமே எல்லாரையும் பக்திக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஒருத்தனை அடிச்சு கொண்டு வருவான், ஒருத்தனை வந்து இப்படி திருப்பி 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 சொல்லி கொண்டு வருவான். அது அவனுடைய பிளான். ஆனா அவனுடைய பிளான்ல என்ன நடந்தாலும் நீ கண்டிப்பா அவன் காலடியில நீ போய் சேர்ந்துதான் ஆகணும். அதனால நீ ஃபோர்ஸ் பண்ணித்தான் வந்து அவன் போகணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னுடைய கடமையை மட்டும் பண்ண. இங்க கடமை என்ன? கடமை உன்னுடைய 1 or 2 டைம் சொல்றதோட உன் கடமை முடிஞ்சிருச்சு. நீ பலன் எதிர்பார்க்காத, பலன்ல லாக் ஆகாத, இறைவன் பார்த்துப்பான். அதுக்கு மேல அவனை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத இறைவன் பார்த்துப்பான். நீ அவன்கிட்ட விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. அது அகங்காரம் ஆயிடும். நானே திரும்ப 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 சொல்றது என்னுடைய கடமை ஆகாது. அப்கோர்ஸ் சின்சியரா இருந்தா அவங்க உண்மையிலேயே முயற்சி பண்றாங்க, ஆனாலும் முடியல அப்படின்னு திரும்ப வர்றாங்கன்னா கண்டிப்பா நம்ம எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? பட் அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான வழியை கண்ணன் பார்த்து கொள்வான். இல்ல இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான வழியை நீங்களே உங்களால பார்க்க முடியும்னா கூட இன்டைரக்டா ஏதாவது பார்க்கணுமே தவிர சும்மா சும்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. So this is what about the first questionக்கு நான் ஃபீல் பண்ற ஆன்சர். இப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு வந்துடலாம். நான் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே என்ன சொன்னீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க எனக்கு இத்தனை தடவை சொல்லிட்டே தான் இருக்கீங்க, நான் ஒரு மரமண்டனா, நான் ஒரு லூசுனா, ஒரு தடவை சொன்னாலாம் எனக்கு ஏறாதுன்னா சொல்லிக்கிட்டே இருங்கண்ணா அப்படின்னு நீங்க உங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நான் என்ன ஆஸ்பெக்ட்ல இருந்து யோசிக்கிறேன் அப்படின்னா, என் குருநாதருக்கு நான் உண்மையிலேயே ஒரு சிஷ்யன்னா என்ன, குருநாதர் மேல எனக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம், குருநாதர்கிட்ட கொஞ்சோண்டு சரண்டர் இருக்குன்னா கூட என்ன அர்த்தம்? அவர் சொன்ன சொல் மாறாமல் நடப்பது என்பது தானேங்க அதுக்கு அர்த்தம். இஃப் யூ ஹேவ் அ பக்தி, எனக்கு பக்தி இருக்குன்னு நீ சொல்லிட்டேனாலே அவர் சொல்படி வாழ வேண்டும் என்ற துடிப்பு உன்னிடம் இருந்தால் நீ பக்தன் என்று சொல், இல்லை என்றால் உன்னை பக்தன் என்று சொல்லாத. புரியுதா? அப்கோர்ஸ் இந்த மாதிரி பக்தனை தான் எனக்கு பிடிக்கும்னு வந்து கண்ணன் சொல்லியிருக்கான். அப்கோர்ஸ் இன்னொரு வரையும் புரிஞ்சுக்கணும். நீங்க பூபதி என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். நீ என்ன தேடி பொருள் வேணும் அது வேணும்னு சொல்லி வந்தா கூட உன்னை பக்தன் நான் ஏத்துக்கிறேன்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டான். சோ அந்த அளவுக்கு நீ இருந்தா கூட நான் பக்தன் ஏத்துப்பேன். அவன் சொன்னது என்னவோ அவனுடைய அந்த பெருந்தன்மையை காட்டுகிறது, தயால குணத்தை காட்டுகிறது, கருணையை காட்டுகிறது. நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது அவனை பத்தி இல்ல. இட்ஸ் நாட் அபவுட் தி குருஸ் விஷன். ஒரு சாதகன் என்ன செய்ய வேண்டும், நான் ஆன்மீகத்துல முன்னேறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கும் போது அப்பேற்பட்ட தயால குணமுடைய கருணாகரனான என் குருநாதனின் வழியில நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவர் சொன்ன சொல்ல சிரமேற்கொண்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். 100% அதை நான் சின்சியரா முயற்சி பண்ணிட்டு தான் என்னால முடியலையே குருநாதா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போகணுமே தவிர, அகெயின் அதே பாயிண்ட்டுக்கு நான் இங்க வரேன். அங்க எப்படி சின்சியரா இருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு திருப்பி திருப்பி சொல்லலாமோ அதே மாதிரி இங்க நான் என் குருநாதனுக்கு சின்சியரா இருந்து முயற்சி பண்ணிட்டு 100 தடவை கூட என் குருநாதனை குருநாதா என்னால முடியல காப்பாத்துடான்னு கேட்கலாம், எனக்கு கை கொடுறான்னு கேட்கலாம். ஒரு முயற்சியும் நான் பண்ண மாட்டேன். நான் என் இஷ்டத்துக்கு சுத்திட்டு தெரிவேன். என் குரு என்ன காப்பாத்துவாரு, குரு நீதான் என்ன காப்பாத்தணும், நான் என்ன ஐம் நாட் பாஸ் ஆஃப் மை குரு, நான் அவனுக்கு உத்தரவு போட முடியுமா என்ன? நான் என்ன ஃபீலிங்ல இருக்கேன், என்மேல் இத்தனை கருணை கொண்டு அவன் எனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறான் ஃபீலிங்ல நான் இருக்கிறது உண்மைன்னா அவர் சொல்வதை நான் திறமேற்கொண்டு முயற்சிக்க வேண்டியது என் கடமை என்று நான் நினைக்கின்றேன். அப்படி அந்த கடமையாக நான் பார்க்கும் போது நான் மீண்டும் மீண்டும் என் குருநாதன் ஒரு தடவை சொன்னாலாம் நான் கேட்கிற அளவுக்கு நான் எனக்கு புத்தி இல்லைங்க, அவர் 10 தடவை சொன்னாதான் கேட்பேன், அதனால அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி ஆன்மீகத்துல முன்னேற முடியும்ன்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் சிந்திக்கிறேன். சரியா?
ரெண்டு பக்கமுமே நான் யோசிக்கிறது ஒரே விஷயம்லதான். என்னுடைய ஆன்மீக பயணம் மிக விரைவாக இருக்க வேண்டும், இறைவனை மிக விரைவாக அடைய வேண்டும்னா நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்ல எனக்கு பற்று ஈகோ வந்துடக்கூடாதுன்றதுனால இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு என் கடமையை மட்டும் செய்துவிட்டு வந்தேன். இந்த ரெண்டாவதுலயும் அதே தான் நான் இங்க வர்றேன். என்னுடைய கடமைக்கு நான் முக்கியத்துவம் தருகின்றேன். என் குரு சொல்லிவிட்டார் அப்படிங்கிறப்போ அவர் ஒரு தடவை, இன்ஃபேக்ட் நான் எந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, என் கண்ணை மனசுக்குள்ள நினைக்கும் போதே அதை நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாற மாட்டேனான்னு துடிக்கணும். அவர் சொல்லி செய்யற அளவுக்கு நான் கேவலமா இருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணணும். அப்கோர்ஸ் நம்ம இருக்கமா இல்லையாங்கிறது செகண்டரிங்க. வாட் வி ஷுட் எய்ம் ஃபார், அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் உத்தம சாதகன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீ மட்டமான சாதகனா இரு, பட் உன்னுடைய எய்ம் என்னவா இருக்கணும், உன்னுடைய கோல் என்னவா இருக்கணும்? என் கண்ணன் மனம் போல் நான் வாழ வேண்டும். அவன் சொல்வதை சொல்லி செய்ய வேண்டுவதற்கு முன்னாடி அவன் நினைத்ததையெல்லாம் நான் ஃபாலோ செய்ய வேண்டும். இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டானே, லவ் ஆல், எனக்கு பிரியமான பக்தன், எல்லாத்தையும் சமமாக நேசிக்கின்றவன் அப்படின்னு சொல்லிட்டான். அதை நான் ஒரு செகண்டும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்குண்டான முயற்சியை இம்மிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடணும். 10 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னேன்னா அது எனக்கு ஒரு குரு பக்தியாவே எனக்கு தெரியல. அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழி வகை செய்யும்னு என்னால ஏத்துக்கவே முடியல. சோ நீ ஸ்டார்ட் பண்ணிடு. ஆனா 100 தடவை கூட குருவை கூப்பிடு. உன்னுடைய முயற்சியில் தடைகள் வரும்போது, உன் முயற்சிகள் தோல்விகள் வரும்போது, குருநாதா நான் என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனாலும் என்னால் முடியவில்லையே, என்னை காப்பாற்று, இன்னும் ஏதாவது நாலேஜை கொடு, இன்னும் ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடு, இன்னும் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்து கொண்டே நீ கேட்டுக்கொண்டே வந்தாயே ஆனால் கண்டிப்பாக அது மனப்பூர்வமாக சரி என்று எனக்கு படுகின்றது. எந்த முயற்சியும் இன்றி நான் ஏனோதானோ என்று இருப்பேன், ஆனால் என் குரு என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது அந்த அளவுக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்கோர்ஸ் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஏன் கேட்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய முயற்சி தெரியுமா? குரு நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது வேற விஷயம், ஆனா நீ சொல்லிக்கிட்டே இரு, நீ என்ன ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வேலையை நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டி ரிக்வெஸ்ட் பண்றேன்ல. நீ சொல்ற அதை நான் செய்ய மாட்டேங்கிறேன், ஆனா நீ சொல்லுன்னு நான் கேட்கிறேன்ல, அதுவே எவ்வளவு பெரிய முயற்சி அப்படி என்று சொன்னீர்கள். ஓகே, அதுவும் ஒரு முயற்சி என்றால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக ஆன்மீக பயணத்தில் வாழ்ந்த நாம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்வோம். இறுதியாக எல்லோர் சொன்ன பதிலிலும் இருந்தும் எதை எப்படி கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்கள் கடமை என்று சொல்லி நான் என்னுடைய ஆன்சரை முடிச்சுக்கிறேன்.